பின்ன என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கோடாக போட்டு 8 சண்டையை நிறுத்திக்கிறேன் எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு கேட்டுனுக்கிறாரு. இங்கே நாடானா அவர் பாட்டுக்கு உக்காந்த இடத்துல வந்து இவருக்கு நோபலை கொடுங்கன்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் நாடானா வந்து கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு. நான் இத்தனை வருஷமாக இவ்வளோ சண்டையை நிறுத்தி இது பண்ணிடுறேன், நீங்கள் சண்டை போட்டுக்கின்னு நோபல் எடுத்துகிட்டு போகிறீங்க. சண்டையை நிறுத்தினவருக்கு நோபலா இல்லை சண்டை போடுறவங்களுக்கு நோபலா? கொஞ்சமாவது ஏதாவது லாஜிக் இருக்குது அதில்? நீங்களும் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஏமாடி கிடையாது ட்ரம்ப். அவர் அடுத்தவனை ஏமாத்துவார், அவர் ஏமாத்து போக மாட்டார். இன்னைக்கு ஈரான்ல பொழந்து கட்டின்னு இருக்கிறாங்க பாக்குறீங்கல்ல. அமெரிக்கா தோத்துச்சு, ட்ரம்ப் வந்து அடிபணிந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படியே வரிசையா வந்து நில்லுங்க. முதல்ல 80 இடங்களை அப்படியே வரிசையா போட்டு அடிச்சிருக்காங்க அந்த கோஸ்டல் ஏரியாவில். அதுவும் எப்படின்னா, அவன் நீ ட்ரோன்ல அடிச்சானா நீயும் ட்ரோன்ல அடி, அதெல்லாம் கிடையாது. நீ இதில் அடித்தாலும் சரி, நீ வந்து சும்மா ஒரு வேப்பங்கொட்டையை தூக்கி போட்டு அடித்தாலும் நான் உன் மேலே குண்டு தான் போடுவேன். அந்த சண்டையை நிறுத்திட்டு அவர் அங்கே விளையாடி நிற்கிறாரு. கப்பு வாங்கணும்னு நினச்சாரு, சொல்ல முடியாது. கடைசியில் யார் ஜெயிச்சாலும் கப்பா அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தாங்க அப்படின்னு. நோபல் பரிசையே அவர்கிட்ட கொடுத்தாங்கல்ல, கப்பை கொடுக்க மாட்டாங்களா? சரி, ஒரு ட்ரோனை நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து வந்து 10வது அவனிலேருந்து 11வது அவனினா கூட ஓகேம்மா. அவ்வளோ தூரம் தாண்டி அனுப்புறீங்க, உக்ரைன்லேருந்து நீங்கள் வந்து மாஸ்கோ வரைக்கும் அதை தாண்டி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கம்யூனிகேஷன், அந்த நேவிகேஷன் பக்காவாக இருக்கணும். நாடுகள் சப்போர்ட் பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தனியார் நிறுவனம் இன்னொரு நாடு சண்டை போடும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத ஒத்துக்கணும்னு நினச்சா அப்போ நாளைக்கு இது என்னெல்லாம் ஆகும்? அப்போ நாடுகளுக்கு இடையே சண்டை அப்படின்றத விட இந்த கார்பரேட் நிறுவனங்களே சண்டையை தூண்டி விடுவாங்க. சொல்கிறாங்களே, மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், இந்துத்துவா, ஒன் நேஷன் ஒன் ரிலிஜன் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே என்ன அழகாக பேசினார். சமஸ்கிருதம் தான் அதுலேருந்து தான் இது வந்தது அப்படின்னு. இங்கே என்னடானா, நாங்கள் சமஸ்கிருதம் செத்த மொழி, அதை ஒதுக்குவோம் அப்படின்னு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் 007 இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், ட்ரம்ப்புக்கு என்னதான் சார் பிரச்சனை? இது பாருங்கப்பா, ஏற்கனவே அண்ணன் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக இன்னொரு 50% டாரிஃப் போகிறது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு முழுக்க நான் ட்ரம்ப் அவர்களை வந்து ஆஹா ஓஹோன்னு தான் பேச போகிறேன். அப்படி எதனால சார்? பின்ன என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கோடாக போட்டு 8 சண்டையை நிறுத்திக்கிறேன் எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு கேட்டுனுக்கிறாரு. இங்கே நாடானா அவர் பாட்டுக்கு உக்காந்த இடத்துல வந்து இவருக்கு நோபலை கொடுங்கன்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் நாடானா வந்து கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு. நான் இத்தனை வருஷமாக இவ்வளோ சண்டையை நிறுத்தி இது பண்ணிடுறேன், நீங்கள் சண்டை போட்டுக்கின்னு நோபல் எடுத்துகிட்டு போகிறீங்க. சண்டையை நிறுத்தினவருக்கு நோபலா இல்லை சண்டை போடுறவங்களுக்கு நோபலா? கொஞ்சமாவது ஏதாவது லாஜிக் இருக்குது அதில்? அதனால தான் இன்றைக்கி முழுக்க அண்ணனை போற்றி புகழ்ந்து அந்த அது என்னது ஒரு குலோத்துங்கவை விட்டு விட்டாங்க அந்த மாதிரி நான் பேச போறேன். பாத்துக்கோ. ட்ரம்ப் இல்லாட்டா 50% வரி ஓகேவா? வேணாம் சார், புகழ்ந்தே பேசுங்க. பட் இருந்தாலுமே சொல்றாரு சார், ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்ன மட்டும் நீங்க படுகொலை செய்ய நினைச்சீங்க அப்படின்னா 1000 ஏவுகணைகள் ரெடியா நாங்க வச்சிருக்கோம், நாங்க லோட்ல இருக்குது பாத்துக்கோ அப்படின்ட்டு. என்ன சார் வச்சிருக்கிற அப்படி? இல்ல அவங்க கிட்ட ஏராளமா இருக்குது. வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்காரு அவர். இந்த மாதிரி ஈரான் அப்படின்றத இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நடுவில் வந்து அவருடைய பொண்ணை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்லாம் தகவல் வந்தது. இப்போ வந்து இஸ்ரேல் சைட்லேருந்து இந்த இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. உடனே சொல்லலாம், அப்படி இல்லைங்க, இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்க, இன்னும் இந்த ஆள் வந்து சமாதானம்னு போயின்னுக்கிறான், இல்லை சண்டையை மூட்டி விடணும் அப்படின்றதுக்காக இவங்க ஏதோ வந்து குக்கப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்களும் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஏமாடி கிடையாது ட்ரம்ப். அவர் அடுத்தவனை ஏமாத்துவார், அவர் ஏமாத்து போக மாட்டார். ரைட்? என்னன்னா, இவங்க வந்து இஸ்ரேலோட ரீச் அப்படின்றது ஈரானுக்குள்ள கண்ணா பின்னா. ஸோ அவங்க ஏதாவது என்ன சொல்கிறது, அந்த வெரிஃபையபிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கனால தான் வந்து அவர் அதை நம்பியிருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது அந்த கட்டாரில் குத்தாங்க ஒரு பிளேனு. அதை விட சொன்னாங்க, நான் வந்து ரிட்டையர் ஆன பிறகு, அதை பதவி போன பிறகு என் கூட லைப்ரரியில் வச்சுப்பேன். லைப்ரரியில் வந்து பொம்மை பிளேன் தாயா நாங்கள் வைப்போனீங்கன்னா நெஜோம் பிளேனை வச்சுப்பியா அப்படின்லாம் கூட நம்ம கிண்டல் அடிச்சிருந்தோம். ரைட்? அதை லண்டனுக்கு அமிச்சிட்டு பழைய அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன், அந்த ஹாரிசன் ஃபோர்ட் நடித்தார் அந்த படத்தில் வருது இல்லை, இவங்களுக்கு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க.
ஏன்னா அந்த பிரசிடெண்ட்டுடைய அந்த பிளேன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட்ரஸ் ஆன் ஏர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மிசைல் டிஃபென்ஸ்லேருந்து எல்லாமே அதில் இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ஜாம் பண்ண முடியாமல் அது எல்லாமே வந்து இருக்கிறதுலேயே உச்சத்தில் இருக்க டெக்னாலஜினா அந்த பிளேன் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்றதுனால தான் அதை விட்டுட்டு அவர் இங்கே போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஃபாலோ அப்பாக தான் நம்ம இதை பார்க்கணும். இவருடைய இந்த த்ரெட் அப்படின்றது அதெல்லாம் விடுங்க. இவர் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கார், எல்லாம் விடுங்க. இன்னைக்கு ஈரானில் பொழந்து கட்டின்னு இருக்கிறாங்க, பார்க்குறீங்கள. அமெரிக்கா தோத்துச்சு, ட்ரம்ப் வந்து அடிபணிந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படியே வரிசையாக வந்து நில்லுங்க. இப்போ நடக்கிறது என்ன? முதல்ல 80 இடங்களை அப்படியே வரிசையாக போட்டு அடிச்சிருக்காங்க அந்த கோஸ்டல் ஏரியாவில். அதுவும் எப்படின்னா அதாவது அந்த பிப்ரவரியில் ஆரம்பித்தாங்க இல்லையா சண்டை, அப்போ இருந்ததை விட இந்த தடவை அதனுடைய அந்த எஃபெக்ட் அதிகம்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ரேடார் ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை மிசைல் ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏராளமான இடத்துல கரெக்டாக பார்த்து அடித்து வச்சுக்கிறாங்க. ஜவஹர் போர்ட்டில் கூட ஒட்டுமொத்தமாக பண்ணாமல் அந்த கம்யூனிகேஷன் சென்டர் இருக்குது, அதை தூக்கி தட்டியிருக்காங்க. எதுக்காகனா இப்போ அல்டிமேட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த பார் நீ வந்து அந்த ஏரியா ஃப்ரீ அப்படின்னு சொல்லணும், சீஸ்ஃபயர் ஓவர், பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துகிறோம், ஆனால் இந்த அமைதியெலாம் பேசக்கூடாது, நாங்கள் நெருக்குன்னு கூட்டிகினே இருக்கணும், நீ அதை வாங்கிக்கினே இருக்கணும், வாங்கிக்கினே நீ பேசணும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட்னு கூட சொல்லலாம். ஃபுல்லான ரிட்ரீட் கிடையாது. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து இந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இவங்க ஏதாவது பண்ணானுங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ செக்யூரிட்டி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வருவாங்க, எல்லாரையும் நீ வந்து தரோவாக செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இது பாரு ஒரு மாதம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றதுக்காக. அடுத்தது அந்த ஈரானுடைய ஆயில் விற்கிறதுக்கான லைசன்ஸை ரிவோக் பண்ணிட்டார். இவங்க சும்மா இல்லாமல் அப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு. அதனால தான் அது வேர்ல்ட் கப் அப்படியே ஸ்டேஜஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இவங்க வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தின உடனே இது வந்து என்ன சொல்கிறது, அன்ஈக்குவல் ரெஸ்பான்ஸ்னு தான் நான் சொல்வேன். அவன் நீ ட்ரோனில் அடித்தானா நீயும் ட்ரோனில் அதெல்லாம் கிடையாது. நீ இதில் அடித்தாலும் சரி, நீ வந்து சும்மா ஒரு வேப்பங்கொட்டையை தூக்கி போட்டு அடித்தாலும் நான் உன் மேலே குண்டு தான் போடுவேன் அப்படின்னு. இப்போ எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்கு அமெரிக்கா, நாங்கள் இல்லைன்ட்டாங்க. இது இஸ்ரேல்லேருந்து வந்த தாக்குதலும் கிடையாது, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியும், யாரும் கிளைம் பண்ணல. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அரேபியன் ஸ்டேட்ஸ் பஹ்ரைனும் குவைத் அவங்க 2 பேரும் இப்போ போட்டு பொழந்திருக்காங்க அப்படின்னு. சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது நடுவில் வந்து நிறைய செய்தி வந்திருந்தது. அதாவது சவுதி அரேபியா இவங்கெல்லாம் வந்து சண்டையில் விருப்பம் இல்லை, நாங்கள் சமாதானமாக போய்க்கிறோம், நீ வெளில போயிரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இதெல்லாம் லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை காமிச்சிட்டு நேராக போகிற வழி. இதில் யுஏஇ மேலே தான் தாக்குதல் நிறைய நடந்தது. இப்போவும் யுஏஇ தான் மிரட்டியிருக்காங்க. ஏன் சவுதியை மிரட்டலை அப்படின்னா அவங்க அப்படியே பின்னாடியிலேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போது அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இது ட்ரம்ப் வந்து இவங்களுக்கு ஒரு ஆக்சுவல் டெமோ கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து அவனோட ஒன்றா போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை இந்த கேப் விட்ட நாளில் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு. ஸோ என்ன ஆகும், இவன் வந்து காசு கொடுப்போம், ஒவ்வொரு அந்த கண்டெய்னர் ஷிப்புக்கும் 2 மில்லியன் கொடு அப்படின்னா. அப்போனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பில்லியன் ஆகுது, அதெல்லாம் எவன் அப்போ விட்டு காசு. அப்போ ஒரு பேரலுக்கு $1 அப்படின்னு வச்சா கூட அது பெட்ரோல் க்ரூட் ஆயிலோட விலையை தானே ஏற்றுது அல்டிமேட்லி. இப்போ நீங்கள் இங்கே இந்த $1 இங்கே விலை கொடுத்து அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரஷ்யா கிட்டே வாங்கிட்டு போகிறோம், வெனிசுவேலா கிட்டே வாங்கிட்டு போகிறோம், இல்லை வேறு யார்கிட்டையாவது வாங்கிட்டு போகிறோம், எல்லாம் அங்கே போயிடுவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு 2 பக்கமும் அடி. அடுத்தது ஈரானுக்கு இவ்வளோ காசு போச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? இப்போவே இவ்வளோ ஆட்டம் போட்டுனுக்கிறாங்க. இன்னும் அமெரிக்கா அங்கேருந்து போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆட்டம் போடுவாங்க, அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கினாங்க. அதனால தான் இப்போ வந்து கல்ஃப் ஸ்டேட்ஸே வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஈரானுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க, அமெரிக்கா அதாவது இவங்களுக்குள்ள இந்த ஊடாடுறது சிண்டு முடிச்சு விடுறது அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் நம்ம சிண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு உட்காந்து நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. சார் பட் இருந்தாலுமே இந்த ஆயத்துல்லா காமெனியோட இறுதி சடங்கு நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரம்ப் பண்ணுறது கரெக்டாக? ஏற்கனவே கொன்னதே அவர் தான், பட் இருந்தாலுமே அந்த மாதிரி டைமில் பண்ணும்போது இது வந்து எகெயின்ஸ்ட் வார் இல்லையா? இதெல்லாம் என்னங்க கேள்வி? நீங்கள் ரொம்ப யோக்கியமாக நடக்கிறீங்களா? நீங்கள் ஒழுங்காக நடந்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் வந்து சரி திறந்து விட்டீங்க, சீஸ் வரும்போது என்ன கண்டிஷன், இந்த மாதிரி எந்த இதுக்கும் தரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அதானே ரைட். அப்போ என்ன பண்ணுறாங்க, நீ இந்த பக்கம் தான் வரணும்,
நாங்கள் தான் வந்து வெற்றி நீ இந்த பக்கமா, அம்பாசிடர் நீ அந்த பக்கமா அப்படின்னு நான் சிக்னல் காமிப்பேன். நீ வந்து என்னோட கோஸ்டல் ஏரியாவில் தான் வரணும், நீ எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன், நானும் உன் ஷிப்பை பிளாக் பண்ண மாட்டேன், நீயும் மற்ற ஷிப்பை பிளாக் பண்ணக்கூடாது. இதான கண்டிஷன். பேச்சாக இருக்கணும். நீ என்ன பண்ணுற, அந்த பக்கம் ஓமன் வழியாக வரவங்கள நீ அந்த பக்கம் போகிற அப்படின்ட்டு ஒரு கண்டெய்னர் ஷிப்பை கொளுத்தி போட்டானுங்க. அதான் அவர் பார்த்தாரு. என்ன விட்டா ரொம்ப தான் துள்ளின்னு போகிறேன், நானும் போனால் போதுன்னு பார்த்துனேங்கிறேன், நீ ரொம்ப தான் ஆடினுக்கிற, நறுக்குன்னு ஒன்று வைக்கிறேன் பாரு அப்படின்னு அப்படியே பொழுக்குன்னு 80 இடம் 70 இடம் அப்படின்னு அப்படியே வரிசையாக கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நாசம், மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாசம் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? யாரும் உங்களுக்கு சப்போர்ட் வர மாட்டாங்க. ரிட்டலேஷன் பண்ணவே சார் ஈரான் அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து இனிமேல் தாக்கு பிடிக்காது விக்ரம். ஏன்னா இந்த சண்டையை நிறுத்திட்டு அவர் அங்கே விளையாடி நிற்கிறாரு. கப்பு வாங்கணும்னு நினச்சாரு, சொல்ல முடியாது. கடைசியில் யார் ஜெயிச்சாலும் கப்பா அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தாங்க அப்படின்னு. நோபல் பரிசையே அவர்கிட்ட கொடுத்தாங்கல்ல, கப்பை கொடுக்க மாட்டாங்களா? அதனால் இல்லை, ஜெயிச்ச பிறகு கூட இவர் உடனே ஃபிஃபாவுக்கு ஃபோன் பண்ணி, இல்லையே அது ஏதோ தப்பு நடந்திருக்கு, எங்களுக்கு தானே வரணும் அப்படின்னா அவங்களும் வந்து ஆமாம் நாங்கள் சட்டத்திட்டங்களை மதிக்கிறோம், அதனால் கப்பு அமெரிக்காவுக்கு தான், தோற்று போனாலும் அவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நம்மலாம் பார்த்துன்னு தான் நிற்கணும். அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கேன். அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவருக்கு வந்து எல்லாமே விளையாட்டுக்குள்ள இல்லை, சண்டையும் ஒன்று தான், இங்கே நடக்கிற அந்த ஃபுட்பாலும் ஒன்று தான். இங்கே முடிஞ்ச பிறகு அங்கே வர போகிறாரு. பட் இந்த தடவை நறுக்குன்னு போட போகிறாரு. அதான் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. ஓகே சார், இந்த பக்கம் இப்படி போகிறத விட அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் வரை இன்னும் உக்கிரமால சார் போய்கிட்டு இருக்குது. இதில் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் வந்து புதுசாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன், லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ் இன்சைடு ரஷ்யா அப்படின்னு. எதை வச்சு அட்டாக் பண்ண போகிறீங்க? ட்ரோன் அப்படின்றது. ட்ரோன் வந்து ஏன் சார் தடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த எலான் மஸ்கோடைய ஸ்டார் லிங்க். இப்போது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலா கூட அடிக்கடி சொல்வார், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நெட்வொர்க் கட் ஆயிரும். ஏன்னா இவனுங்க அதை வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிளாக் பண்ணிடுவானுங்க. பட் ஸ்டார் லிங்க், ஒரு ட்ரோனை நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து வந்து 10வது அவென்யூலேருந்து 11வது அவென்யூனா கூட ஓகேம்மா, அவ்வளோ தூரம் தாண்டி அனுப்புறீங்க, உக்ரைன்லேருந்து நீங்கள் வந்து மாஸ்கோ வரைக்கும் அதை தாண்டி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த கம்யூனிகேஷன், அந்த நேவிகேஷன் பக்காவாக இருக்கணும். உனக்கு அங்கே சிக்னல் இல்லைன்னும் ஸ்டார் லிங்க் தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. இதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? நாடுகள் சப்போர்ட் பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தனியார் நிறுவனம் இன்னொரு நாடு சண்டை போடும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத ஒத்துக்கணும்னு நினச்சா, அப்போ நாளைக்கு இது என்னெல்லாம் ஆகும்? அப்போ நாடுகளுக்கு இடையே சண்டை அப்படின்றத விட அந்த கார்பரேட் நிறுவனங்களே சண்டையை தூண்டி விடுவாங்க. இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அவங்ககிட்ட வந்து சாட் கில்லர்ஸ்லாம் இருக்குது. அங்கே எலான் மஸ்கோட சேட்டலைட் ஒரு 10 சேட்டலைட்டை போட்டு தரலான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் ப்ரோவோக் பண்ணுறது அப்படின்றது. வா 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 அப்படின்னு. இதில் அந்த யூரோப் வந்து பாருங்க, இது வந்து உக்ரைனை நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களை வந்து அடிப்பாங்க, இதெல்லாம் வந்து ரஷ்யா எப்படி இருந்தாலும் யூரோப்பை அட்டாக் பண்ண போது 1-2 வருஷத்தில் பண்ணிடுவாங்க, 1 வருஷத்தில் பண்ணிடுவாங்க, 3 வருஷத்தில் பண்ணிடுவாங்க. சரிடா, பண்ணிடுவான்னு சொல்லினுக்கிறல்ல, அப்போ அந்த உக்ரைன் சண்டையை நிறுத்துகிற பிறகு அப்போ தானே வேஸ்ட் பண்ணி நிற்கிறீங்க நீங்கள் உங்கள் இதெல்லாம். அதை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. போலந்து ஆக்கிரமிக்கும் போதுன்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆப்ரேஷன் பார்பரோசா அப்படின்வாங்க, இவங்க அமெரிக்காவை கேட்டால் இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஓடிட்டுருக்கும். சீனாவை கேட்டால் அவங்க வேற கதை சொல்லுவாங்க. ஏன்னா ஜப்பான் சீனாவை எவ்வளோ போட்டு அடின்னு அடிச்சிருக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த ஜெர்மன் தான், அந்த ஆஃப்ரிக்கன் தேட்டர், அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 மில்லியன் பீப்புள் செத்து போனாங்க. இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் சீனாவில் மோர் தென் 20 மில்லியன் செத்து போயிருக்காங்க தெரியுமா? எல்லாம் ஜப்பான்காரன் பண்ணது. ஆனால் ஏன் வந்து ஜப்பானால் ஜெயிக்க முடியல அப்படின்னா, இங்கே தான் வந்து அந்த பேரலல் பார்க்கணும் விக்ரம். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்பாங்க. உங்கள் நாடு மிகப்பெரிய நாடாக இருக்கும்போது அதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால், லெட் அஸ் சே நீங்கள் எவ்வளோ பெரிய நாடு ஒன்று, இங்கே தம்மாத்தூண்டு நாடு, இப்போது 2 பேர்கிட்டையும் மிசைல் இருக்குதுன்னு வச்சுப்பாங்க. இந்த தம்மாத்தூண்டு நாடு அப்படின்னும் போது அப்போது ஒரு சின்ன சர்க்கிள் தான், ஏர் டிஃபென்ஸ் வந்து அவ்வளோண்டு சர்க்கிளில் வச்சா போதும். நீங்கள் இவ்வளோ பெரிய நாடுன்னும் போது உங்கள் ஏர் டிஃபென்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கணும்?
அப்போ எத்தனை இடத்துல வைக்கணும்? செலவு அதிகமாகுது இல்லையா? இது வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, எனிமி ஃபோர்ஸஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட் எங்கே ஒன்றா நீங்கள் போகலாம், டெப்த் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் இங்கே வரான் அப்படின்னா, இல்லைடே இதான் இந்த சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரும்போது சின்னதாக இருக்குமா, கொஞ்சம் போக போக இவ்வளோ பெரிய ஏரியா, உங்கள் ஃபோர்ஸ் அதே தான். அப்போ அவன் வெளில போன ஏரியாவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ பின்னாடியிலேருந்து வந்து உங்களை சுற்று போடுறதுக்கும் வழி இருக்குது. அதனால தான் ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸ் வந்து அன்றைக்கி அவ்வளோ வந்து சைனீஸ் ஃபோர்ஸஸை விட கம்பேரிட்டிவ்லி அட்வான்ஸ்டாக இருந்தாலும் அவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அந்த டெப்த் இப்போ ரஷ்யாவுக்கு இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்குச்சா நீங்கள் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா என்ன தான் பண்ண போகிறீங்க? அவரும் பொறுமையாக இருக்கார். அந்த பொறுமை தாண்டி போகும்போது ஏற்கனவே கீவில் போட்டு பொழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரோன் ஃபேக்ட்ரின்னு அப்படி இப்படின்னு ஏதோ வச்சுன்னுக்கிறாங்க, அதை விட்டுனுக்கிறாங்க. அதையும் வந்து அவர் கம்ப்ளீட்டாக பொழந்து கட்டார் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இதில் ரஷ்யாவுக்கு இன்னொன்று இருக்குது. அவங்க வந்து ஒரேடியாக உக்ரைனை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டாவது குத்துயிரும் கொலையுரமாக இருக்கணும். அப்போ தானே சரி நான் உக்ரைனை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். முழு உக்ரைனை இவங்க கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா பேரம் பேச முடியாதுல்ல. அப்போது இவங்க தொடர்ந்து பண்ணிக்கினே இருந்தாங்கன்னா உக்ரைனை முழுங்கின பிறகு அதுக்கப்புறம் போலந்துலேருந்து இவனுங்க வாலாட்டுவானுங்க. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ திருப்பி அடிக்க தானே வருவாங்க. பார்த்தீங்களா எங்களை அடிக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? கரெக்டாக சொல்லிட்டா, இந்த சந்தானம் ஈஸ்டரு இவங்கெல்லாம் ஒரு படத்தில் நச்சிருப்பாங்க. சரக்கு வச்சுக்கின்னு சைட் டிஷ் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ஈஸ்டர் அனுப்புவாங்க. அவர் சொல்லுவார், இல்லை நான் வரத்துக்குள்ளே நீங்கள் குச்சிடுவீங்க அப்படின்னா, டேய் குடிக்க மாட்டோம்டா அப்படின்னா அவர் போயிடுவார். வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, 2 மணி நேரம் ஆயிரும். டேய் அவன் வரதா தெரியல, குடிக்க ஆரம்பிக்கிறான். கவால் பார்த்தீங்களா நான் சொன்னல நான் வரத்துக்குள்ள அப்படின்னு, நேரத்துக்கு போயிட்டே வந்திருக்கலாமடா அப்படின்னு. ஸோ இவங்க சும்மா இல்லாமல் சீண்டி விட்டுக்கினே இருந்துட்டு சண்டையை வந்து எஸ்கலேட் பண்ணிட்டு, பார்த்தீங்களா நான் சொன்னல அன்றைக்கே யூரோப்பா அடிப்பாருன்னு அஷ்டார் பாருங்க. அந்த மாதிரி தான் இவங்க பைத்தியார பயிலுவா. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து இப்போ இந்தோனேஷியா போனார், லார்ஜஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரி. அடுத்து இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்காரு. என்ன மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு? சரி, ஆஸ்திரேலியாவோட இப்போ இந்த நியூக்ளியர் சப்ளை குரூப் அப்படின்னு இந்த ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு மன்மோகன் சிங் காலத்தில் அவர் வந்து நோ, இதுதான் மை வே ஆர் நோ வே அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். கம்யூனிஸ்ட் வந்து நாங்களாம் ஆதரவை வாபஸ் வாங்கிப்போம் அப்படின்லாம் பூச்சாண்டி மிரட்டினாங்க. சோனியா அவர்கள் கூட வந்து இல்லை வேணாம் போது அவர் முடியாதுன்ட்டார். பண்ணியே தீர்வேன், இல்லாட்டா என்ன விட்டுருங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் அந்த அக்ரிமெண்ட்டே வந்தது. பட் இன்னி வரைக்கும் வந்து அவங்க ஒன்றும் நமக்கு சப்ளை பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து அந்த சப்ளையை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது ஆஸ்திரேலியா அந்த ரேசிசம் கொஞ்சம் இருக்குது. இந்தியன்ஸ்லாம் வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டுக்காரங்களே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டே அப்படி பார்த்தா நீயே வந்து ஒண்டை வந்த பிடாரி தானடா. அங்கே இருக்கிற பூர்வ குடிமக்கள் வேற, அவங்கள அடிச்சு போட்டு அமெரிக்காவிலேருந்தோ மற்ற நாட்டிலேருந்தோ ஓடி பழைக்க வந்த பயிலுவ தானே நீங்கள் வந்து இன்றைக்கி இது மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க. அது கொஞ்சம் கூல் ஆகலாம். இந்தோனேஷியா அப்படின்னும் போது அது வேற மாதிரியான அவங்களோட ஒரு போர்ட் டெவலப்மெண்ட் இது பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா, அந்த மலாக்கா ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் நம்ம கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட், அந்த பக்கம் இந்தோனேஷியாவோட அவங்களோட சேர்ந்து நம்ம ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது அப்போது சைனாவோட இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாம் இந்த பக்கம் தான். அதுக்கு ஒரு செக் வைக்கிற ப்ராஜெக்ட். அதனால தான் அண்ணன் ராகுல் அவர்கள் வந்து அந்த நிக்கோபார் ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்கிறார் போல. ஏன்னா அவருக்கு சீனானா ரொம்ப பாசம் அதிகம்ல. அக்ரிமெண்ட் போட்டதாக சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னங்க அந்த அக்ரிமெண்ட்டுன்னு கேட்கவே இல்லை. பா எனக்கு அது யாராவது பாஸ் வாங்கி கொடுங்கப்பா, நான் ஒரு நாள் போய் கேட்டு போடுறேன். அப்பா என்ன அக்ரிமெண்ட் அது, ஃபோட்டோலாம் வந்துக்குதே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு பாட்டு பாடுவாங்களா, அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு பொய் சொல்லிட்டு போங்க. இன்னி வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. அடுத்தது பிரம்மோஸ் மிசைல், ஏற்கனவே வந்து வியட்நாம் அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இது சீனா கத்துறாங்க, இன்னும் நீங்கள் அவங்களாம் குத்துனுக்கிறீங்க, நீ பாகிஸ்தானுக்கு குத்துனுக்கிறல்ல, பங்களாதேஷ்க்கு அதை கொடுப்போம் இது கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறல்ல, அப்போ நாங்கள் விற்க கூடாதா? உன்னோட சரக்கு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் சரக்கு எப்படின்றதையும் நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் ப்ரூவ் பண்ணிட்டோம். அத்தொட்டு அவங்க வந்து நல்லா இது சரக்குன்னு வாங்குறாங்க. நீ யார் வந்து இவனுக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறேன் நான். ஸோ அண்டு சீனாவுக்கு வந்து சுற்றி இருக்கிற ஒரு நாட்டுக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. எல்லாரோடையும் தகராறு வச்சுக்கிறாங்க. அவங்களாம் டைம் பார்த்துன்னுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒன்று குடிக்கிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் சொல்கிறாங்களே மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், இந்துத்துவா, ஒன் நேஷன் ஒன் ரிலீஜன் சொல்லிட்டு இருக்காங்களே, அங்கே என்ன அழகாக பேசினார் அவர். சமஸ்கிருதம் தான் அதுலேருந்து தான் இது வந்தது அப்படின்னு.
இங்கே என்னடானா நாங்கள் சமஸ்கிருதம் செத்த மொழி, அதை ஒதுக்குவோம் அப்படின்னுக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க சமஸ்கிருதம் என்ன அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதுனால அது ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னு ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதான் சொல்கிறாரு, எந்த உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் இந்தியாவுடைய ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு. அதை வந்து நம்ம நாட்டுக்கு தோதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இதில் என்ன தப்புன்றீங்க நீங்கள்? உலகத்திலேயே மிகப்பெரிய முஸ்லீம் மெஜாரிட்டி நாடு, அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்புறம் நீங்கள் போய் இவர் மேலே இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொன்னால் எவன் நம்புவான்? இங்கே இருக்கிற ஜனங்களே நம்புறதில்லை, அப்புறம் தானே மற்றவங்க நம்புறது. இருந்தாலும் குழப்புவோம் நம்ம, அதுக்காக இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சார். ஸோ கடைசி அந்த பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது சார்? வேண்டாம் விக்ரம், இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை சேர்த்துக்கணும் அப்படின்னு. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்படியே இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் லிபரேட் பண்ணிவிட்டு தனியாக விட்டுருங்க. அதை இந்தியாவோட சேர்க்கறதுன்றது என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் சார் வந்தா? வேண்டாங்க. அதெல்லாம் வந்து அங்கே இருந்த டெமோகிராஃபி அப்படின்றது மாறி போச்சு. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் இப்போ இருக்கவங்க எல்லாமே அந்த ஆன்டி இண்டியா ப்ராபகண்டாலேயே இத்தனை வருஷமாக அவங்க இருந்துட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு நம்ம கூட வந்து சேர்றாங்கன்னா எப்படி வந்து காஷ்மீருடைய ஒரு பகுதி தான் அது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே இருந்த மக்களை திருப்பி 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 இந்தியா நமக்கு எதிரி அப்படின்னு தான் அவங்க இத்தனை வருஷமாக சொல்லி வச்சுருக்காங்க. 47 அப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. திடீர்னு அவங்க வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக மாறிடுவாங்களா? அதனால் லிபரேட் பண்ணுங்க, அது தனியாக இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது இப்போ ரஷ்யாவில் அப்படி தான் பண்ணுவாங்க, லிபரேட் பண்ணிவிட்டு அவங்க கண்ட்ரோல்னு சொல்ல மாட்டாங்க, அது தனி நாடாக இருக்கும். ஆனால் உக்ரைன் நீ இங்கே வரக்கூடாது, அந்த மாதிரி பாகிஸ்தான் நீ வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம், பேச்சோடையே இருக்கலாம், அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, அப்படி செய்யலாம். மற்றபடி திடீர்னு சேர்த்துக்கினா ஓவர் நைட்டில் அவங்க வந்து ப்ரோ இந்தியாவாக மாறிடுவாங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் இதுதான் சொல்வேன். சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இந்தியா நமது எதிரி, இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, ஹிந்துஸ்தான் நமது எதிரி, இப்படி சொல்லி தான் அவங்க வளர்த்துன்னு வந்துக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து வந்து நம்மெல்லாம் எதிரியாக தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்குச்சு அவங்கள சேர்த்துக்கிறது, நம்ம நாட்டோட இணைப்பது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. அப்படி தனியாக இருக்கட்டும், பாகிஸ்தான் வரக்கூடாது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. மற்றபடி அது இந்தியாவுடைய பகுதி அப்படின்னு இமிடியட்டாக அது வேண்டாம், அது அப்படியே தனியாக இருக்கட்டும், ஒன்றும் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து என்ன சொல்லிட்டான், பாகிஸ்தான் முழுக்கவே பிச்சை எடுத்துன்னுக்கிற நாடு. இப்போ அங்கே என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம இந்தியாவோட சேர்ந்துட்டோம்னு சொன்னால் அந்த இங்கே ஏற்கனவே இருக்க வளர்ச்சி அது இதெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் நமக்கும் அல்டிமேட்லி யாராக இருந்தாலும் அது சொல்லுவாங்களா, ரொட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்னு, அதுதான் முக்கியம். அப்போ அதனால் இங்கே சேரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதை நான் தப்புன்னெலாம் நான் சொல்லலை. பாகிஸ்தானே ஒட்டுமொத்த பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, ஏன்னா ஒன்றிணைந்த காஷ்மீர் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஒட்டுமொத்தமாக அந்த ஆன்டி இண்டியா அப்படின்றத வெறுப்பை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள்லாம் இந்தியர்கள் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ரொம்பவே சிக்கல் தான் அது விக்ரம். ஓகே சார். சார் அற்புதமான விளக்கங்களை இளையபாதனைகள் பகிர்ந்திருக்கு, மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.